ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியில ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் டயசோனியம் சால்ட்ஸ். ரெடியா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. நம்ம டெய்லி யூஸ் பண்ற க்ளோத்ஸ்ல எவ்வளோ வைப்ரண்ட் கலர்ஸ் இருக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த ஆரஞ்ச், ரெட், yellow டைஸ், அந்த கலர்ஸ் எல்லாம் சின்ன சிம்பிள் மாலிக்யூல்ஸா இருந்து எப்படி வருதுன்னு நீங்க எப்போது யோசிச்சிருக்கீங்களா? Well, a Hora's secret ஒரு super reactive chemical gatewayல தான் இருக்கு. இது ஒரு master key மாதிரி. அந்த கீயை யூஸ் பண்ணி புது moleculesோட ஒரு whole new worldே நம்மால unlock பண்ண முடியும். அந்த மாஸ்டர் கீ, அந்த சீக்ரெட் வெப்பன் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போற டயசோனியம் சால்ட்ஸோட அமேசிங் ரியாக்ஷன்ஸ். கெமிஸ்ட்ஸ்க்கு இது ஒரு சீக்ரெட் வெப்பன் மாதிரி, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். சரி, why do we care so much about this? இது ஏன் அவ்வளோ முக்கியம்? பிகாஸ் பாருங்க, டைசோனியம் சால்ட்ஸை யூஸ் பண்ணி நார்மல் கண்டிஷன்ஸ்ல பண்ணவே முடியாத, இம்பாசிபிள்னு நினைக்கிற ஆரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன்ஸை கூட நம்ம ரொம்ப ஈஸிலி பண்ண முடியும். ஸோ இட் சால்வ்ஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம் ஃபார் கெமிஸ்ட்ஸ். இப்போ அந்த சூப்பர் ரியாக்டிவ் கேட்வேனா என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். அது ஏன்? why is it so reactive? Let's find out. At the simplest level, a diazonium salt இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு aromatic ringனு ஒரு பஸ் இருக்கு. அந்த பஸ்ல ஒரு ரொம்ப அன்ஸ்டேபிள் பேசஞ்சர் உட்கார்ந்திருக்காரு. அவரு எப்பதான் இங்கிருந்து கிளம்புவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பேசஞ்சர் தான் நம்ம N2+ குரூப். Okay, for your exams, here's the formal definition. So, what drives these reactions? ரெண்டு main reasons இருக்கும். First, the diazonium group itself is a high electrophile. And second and most importantly, அந்த N2+ group is an excellent leaving group. இப்போ நீங்க கேட்கலாம், எதுக்கு அந்த N2+ குரூப் அவ்வளோ அவசரமா வெளியே போகணும்? பிகாஸ் யூ see, அந்த குரூப் வெளியே போன உடனே அது N2 யானி நைட்ரஜன் கேஸா மாறிடும். அண்ட் நைட்ரஜன் கேஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள். ரொம்ப ஹாப்பியா ஸ்டேபிளா இருக்கும். அந்த ஸ்டேபிலிட்டியை அடைய போறது தான் அந்த மெயின் டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் ஆல் தீஸ் ரியாக்ஷன்ஸ். இங்க ஒரு ரொம்ப காமன் கன்ஃபியூஷன் இருக்கு, அதை இப்போவே கிளியர் பண்ணிக்கலாம். A lot of students confuse these reactions with a normal electrophilic aromatic substitution or EAS. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நார்மல் EASல an external electrophile, வெளியிருந்த ஒரு electrophile வந்து aromatic ringa attack பண்ணும். பட் இங்க diazonium reactionsல the N2+ group itself gets replaced. It's a completely different mechanism, so don't get confused. சரி, இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் மெக்கானிசமை எப்படி ஈஸியா ரிமெம்பர் பண்றது? ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. லெட்ஸ் இமேஜின் அ கேம் ஆஃப் மியூசிக்கல் சேர்ஸ் வித் மாலிக்யூல்ஸ். ஓகே, அந்த கேமை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸ்டெப் 1, தி சேர். அந்த அன்ஸ்டேபிள் டைசோனியம் சால்ட் Rn2+ தான் நம்ம கேமோட டெம்பரரி சேர். அது எப்போ வேணாலும் காலியாகலாம். ஸ்டெப் 2, தி பிளேயர்ஸ். யார் இந்த பிளேயர்ஸ்? அவங்க தான் டிஃப்ரெண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் Cl-, Br-, Cn-. இவங்க எல்லாம் அந்த சேரை சுத்தி சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டெப் 3, தி மியூசிக் ஸ்டாப்ஸ். ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே பூம், தி சூப்பர் ஸ்டேபிள் நைட்ரஜன் கேஸ் N2 அந்த சேரை விட்டு வெளியே போயிடும். தி சேர் இஸ் நவ் எம்டி. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 4, we have a winner. வெயிட் பண்ணிட்டு இருந்த நியூக்ளியோஃபைல்ஸ்ல ஒன்னு ஃபாஸ்டா வந்து அந்த எம்டி ஸ்பாட்டை குடிச்சிடும். That's it. Substitution happened. See how simple that is? You know, in the diazonium chemistry or discovery, it literally created a revolution in the field of chemistry, especially in aromatic synthesis and, yes, the dye industry. இதுக்கு முன்னாடி பண்ண முடியாத நிறைய things chemists could suddenly do very easily. So, எந்த diazonium salt இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இப்போ நமக்கு தெரியும். Let's now explore the different reactions possible. ஒரு நல்ல மென்டல் இமேஜ்காக லெட்ஸ் திங்க் ஆஃப் த டைசோனியம் சால்ட் ஆஸ் அ சென்ட்ரல் ஹப், ஒரு மெயின் ஜங்ஷன் மாதிரி. அந்த ஹப்ல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் பாத்வேஸ் போக முடியும். அண்ட் ஈச் பாத்வே லீட்ஸ் டு அ டிஃப்ரெண்ட் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். இந்த மென்டல் இமேஜை மனசுல வச்சுக்கோங்க. த டயசோனியம் சால்ட் Rn2+ is a central hub, but it's not a calm hub. It's constantly vibrating, it's very unstable, and it has high energy. It's just ready to react with anything that comes near it. Okay. Let's look at the first major pathway from our hub, a very famous and useful set of reactions called the Sandmeyer reactions. இதுவும் ஒரு set of reactions ரொம்ப useful, especially halogens and the cyanide group aromatic ringல add பண்றதுக்கு. Just look at this table. எவ்வளோ simple and elegant-ஆ இருக்கு பாருங்க. நீங்க just அந்த reagent-ஐ மாத்தினா போதும். You take your diazonium salt hub, add CuCl and HCl,
you get chlorobenzene. If you use CuBr and HBr, you get bromobenzene. CuCN use panna, you get benzonitrile. It's like a recipe. You can precisely choose which group you want to place on the aromatic ring. How powerful is that? Alright, time for our second major pathway. Remember, நம்ம startingல colorful dyes பத்தி பேசணும்ல, அந்த magic இங்க தான் நடக்குது. In what we call coupling reactions. So, இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம diazonium salt, அந்த Rn2 positive, ஒரு electrophile act பண்ணுது. It goes and attacks another electron-rich aromatic ring, like phenol for example. அப்போ, அந்த ரெண்டு ரிங்ஸும் join ஆகும்போது, ஒரு azo bond, -N, double bond N, form ஆகுது. இந்த new, long extended conjugated system தான் அந்த moleculeக்கு அந்த beautiful vibrant கலரை கொடுக்குது. ஒரு famous example தான் naphthol orange dye. So, now you know the secret behind those colors. But wait, there's more. நம்ம ஹபோட பவர் இதோட முடிஞ்சுதான். There are two more very useful pathways that you need to know. Hydrolysis and reduction. இது ரெண்டும் கூட ரொம்ப simple and useful. Hydrolysisனா என்ன? Just take your diazonium salt and add some warm water. அவ்வளவுதான். அந்த N2+ group replace பண்ணி ஒரு OH group வந்துடும். And you get phenol, which is a very important industrial chemical. Now for reduction. இது ஒரு chemical magic trick மாதிரி. நீங்க ஒரு reducing agent like H3PO2 யூஸ் பண்ணா அந்த whole N2+ group replace பண்ணி ஒரு simple hydrogen atom வந்துடும். Imagine this. நீங்க ஒரு அமினோ குரூப்பை யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷனை நடத்தி உங்களுக்கு வேண்டிய ப்ராடக்ட் கொண்டு வந்துட்டீங்க. ஆனா ஃபைனல் ப்ராடக்ட்ல அந்த குரூப் தேவையில்ல. அப்ப என்ன பண்ணலாம்? Just convert it to a diazonium salt and then reduce it. அந்த குரூப்பே completely disappear ஆயிடும். It's so clever, isn't it? Okay, students, to wrap this up, let's create a simple game plan for your exams. In the topic of பார்த்தர், இப்போ நீங்க பயப்படக்கூடாது. If you just remember the core ideas, it's actually very, very simple. So just remember these four things. 1. The core idea. A diazonium salt is an unstable, superreactive gateway. 2. The mental image. It's a central hub with multiple reaction pathways. 3. The analogy. Remember the musical chairs game where the superstable nitrogen gas always leaves. And 4. The application. This is how we make those colorful azo dyes. So, at the end of the day, just remember the gateway, the pathways, and one good example, like the Sandmeyer reaction or azo dye formation. Avludan, you've got this. இந்த டாபிக் இப்போ உங்களுக்கு ரொம்ப clear and easy இருக்கும்னு நம்புறேன். All the best for your preparations.